விஜயா டிவி நேயர்களுக்கு அன்பு நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோட பேசலாம். சார் வணக்கம். மார்ஷல் வணக்கம். அமைச்சர் துரைமுருகன், அவருடைய மகன் கதிர் ஆனந்த், திராவிட முன்னேற்ற கழகத்தின் பிரமுகர் பூஞ்சோலை சீனிவாசன் இவர்களுக்கு சொந்தமான இடங்களில் இன்றைக்கு காலை முதல் அமலாக்கத்துறை ரைடு நடந்து வருகிறது. தமிழ்நாடு அரசியலில் ஒரு உச்சக்கட்ட பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. எப்படி பாக்குறீங்க அது? துரைமுருகன் சீனியர் அமைச்சர் மட்டும் இல்ல, அவர் திமுகவின் பொதுச் செயலாளரும் கூட. எனவே மிகுந்த அரசியல் முக்கியத்துவம் இதுக்கு வருது. பிற அமைச்சர்கள் சம்பந்தப்பட்ட ரைடுகள் அரசுக்கு, மத்திய அரசு மாநில அரசுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறதுங்கிற குற்றச்சாட்டுக்கு உதவும். ஆனா இது கட்சி ரீதியாகவும் இதுல பாதிப்புகள் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்போ ரைடோட பின்னணி என்ன? பலரும் நினைப்பது அல்லது ஊடகங்களில் வர்ற செய்தியை பார்க்கும்போது 2019 பிடிபட்ட அந்த 11 கோடி ரூபாய் சம்மந்தப்பட்ட ரைடு தேர்தல் டைமில் பிடிபட்டது. வேலூர் எலெக்ஷனே அதில் போஸ்ட்போன் ஆச்சு. மீண்டும் தேர்தல் நடத்தப்படும் போது வெறும் 8000 ஓட்டில் தான் கதிரானந்த் ஜெயிச்சார். அதை வைத்து தான் பலரும் நினைக்கிறார்கள். அதாவது இந்த பூஞ்சோலை அவருடைய உதவியாளர் அவரோட ரைடையும் சம்மந்தப்படுத்தி பேசும்போது, ஆனால் எனது நண்பர்கள் இடி போன்ற துறைகளில் இருப்பவர்கள், பிற முக்கிய நண்பர்கள் மூலமாக நான் பெறுகிற தகவல் அது மட்டுமல்ல காரணம். பொதுவாக இடி ரைடு நடத்தும் போது பிஎம்எல்ஏ ஆக்ட் அதில் இன்வால்வ் ஆகணும். ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட். அப்போ ப்ரிடிகேட் அஃபென்ஸ் வேணும். மணி லாண்டரிங் ஆக்டில் சொல்லப்பட்டிருக்கிற குற்றங்கள் அது வேணும். அப்படியான குற்றம் பணக்கடத்தல், அதாவது தேர்தல் நேரத்தில் பணம் பிடிபட்டது, அது சம்பந்தமான வழக்கு அதுக்கு பெரிய அளவுக்கு பொருந்தி வராது. உதாரணமாக நயினார் நாகேந்திரன் சம்பந்தப்பட்ட பணம் 4 கோடி ரூபா கூட கைப்பற்றப்பட்டது. எனவே அது பொருந்தி வராது. அதிகாரிகள் மட்டத்தில் முக்கியமாக பார்க்கப்படுவது என்னன்னா சாண்ட் மைனிங் கேஸ் தான். சாண்ட் மைனிங் கேஸ் செப்டம்பர் மாதம் தேதியை பார்த்தா 12/2023 அதில் பதிவாயிருக்கு. அதற்கு பிறகு பல கட்ட நடவடிக்கைகள். கலெக்டர்களுக்கு சம்மன். கலெக்டர்களுக்கு சம்மன் அனுப்பும்போது மாநில அரசே அப்படி சம்மன் அனுப்பியது தவறுன்னு நீதிமன்றத்தில் போய் ஆணையை பிறப்பித்து ஆனால் உச்சநீதிமன்றம் அதை ரத்து செய்து விட்டது. கிட்டத்தட்ட உச்சநீதிமன்றத்தோட ஒரு மேற்பார்வையில் நடக்கிற வழக்கு மாதிரி அது ஆயிடுச்சு. அப்போ லேண்ட் மைனிங், அதாவது சுரங்க தொழில், மணல், இதெல்லாமே மாநில அரசு எல்லைக்குள்ள வருவது தானே. இதில் எப்படி பிஎம்எல்ஏ வரும், எப்படி மத்திய அரசு உள்ள இன்வால்வ் ஆகும்? இந்த கேள்விக்கான விடை அப்பவுமே வந்துருச்சு. என்னன்னா ஜிஎஸ்டி எவேஷன். அதாவது நம்ம ஒரு பில் போடுறோம், அதுக்கு ஜிஎஸ்டி கட்டுறோம். அப்போ 100 கோடி ரூபாய்க்கு பில் போடுறோம், ஆனால் உண்மையிலே 1000 கோடி ரூபாய் வியாபாரம் ஆயிருக்கு அப்படின்னா டாக்ஸேஷன் ஏமாற்றுதல்ங்கிற குற்றச்சாட்டு வந்துடும். ஜிஎஸ்டி ரெஜிம் வந்த பிறகு அந்த குற்றச்சாட்டு வலுவானது. அப்போ எப்போதுமே 3 துறைகள் இதில் இணைந்து பணியாற்றுதுங்க. இது எல்லாமே என்னோட நண்பர்கள் கூறுகிற தகவல் தான். ஒன்று ஜிஎஸ்டி, இன்னொன்று இன்கம் டேக்ஸ் வர்றதுனால இன்கம் வர்றதுனால இன்கம் டேக்ஸ் ஐடி, மூணாவது அது பிஎம்எல்ஏ கீழே கொண்டு இடி. இடி வரும்போது அது மிகுந்த ஒரு முக்கியத்துவம் பெறுகிறது. உத்தரப்பிரதேச கேஸ் நிறைய கேஸை அவங்க சுட்டி காட்டுறாங்க. இதே மாதிரியான சாண்டு கேஸ் நிறைய கேஸை சுட்டி காட்டுறாங்க. அப்போ இதில் 3 வகையான குற்றச்சாட்டுகள் எழுவதாகத்தான் இடி உயரதிகாரிகள், குறிப்பான அதுவும் ஓய்வு பெற்ற உயரதிகாரிகள் அவங்களோட கருத்து. அதாவது இன்கிரிமினேட்டிங் டாக்குமெண்ட் இருக்கணுங்க, சம்மந்தப்பட்டவர்களை குற்ற செயல்களோடு தொடர்படுத்துகிற இன்கிரிமினேட்டிங் டாக்குமெண்ட் இருக்கணும். அப்புறம் ஃபேக் பில்லு, கண்டிப்பாக மோசடி பில்கள் எழுப்பப்பட்டிருக்கணும். அப்போ தான் அந்த ஜிஎஸ்டி எவேஷனுக்கு அது ரிலேட் ஆகும். மூணாவது கவுண்டர் ஃபிட் கியூஆர் கோடு, அதை ரொம்ப முக்கியமாக சொல்கிறாங்க. அதாவது நம்ம எல்லாருக்கும் தெரியும், இப்போ எல்லாம் கியூஆர் கோடு மூலமாக தான் பேமெண்ட்டு. அப்போது ஒருத்தன் போலி மோசடி பில் தயார் பண்ணுறான்னா மோசடி கியூஆர் கோடு வந்துடும் இல்லையா அதில். அப்படி வரும்போது அந்த கியூஆர் கோடு மோசடியாக தயார் பண்ணுறதுங்கிறது பல துறைகளை உள்ள இன்வால்வ் பண்ணிடுது. அப்போ முதல் குற்றவாளிகள்ங்கிறவங்க யாரு என்றால் கண்டிப்பாக மணல் அள்ளுவதற்கு ஒப்பந்தம் பெற்ற கான்ட்ராக்டர்கள், ஒப்பந்தக்காரர்கள். இப்போ இந்த ஒப்பந்தக்காரர்களை அவங்க எப்படி ரூட் போட்டு அவங்க பிடித்தார்கள் என்பது அதில் கொஞ்சம் தப்பிக்கிறது கஷ்டமோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். துரைமுருகன், கதிர் ஆனந்த் என்னன்னா, எஸ்கவேட்டர், அதாவது மணலை அள்ளுற எந்திரம் தயாரிக்கிறாங்க இல்லையா பெரிய பெரிய நிறுவனங்கள். உதாரணமாக நமக்கு தெரிஞ்ச ஜேசிபின்னு நம்ம சொல்கிறோமே தவிர அது ஒரு நிறுவனம், ஜேசிபி நிறுவனம். அந்த மிஷினை எல்லாரும் ஜேசிபிமாங்க.
அப்புறம் எஸ்கவேட்டர் மேனுஃபேக்சரர் கபால்கோ, இந்த 2 நிறுவனத்துல இருந்தும் அவங்க டேட்டா வச்சிருக்காங்க. மொத்தம் வந்து 273 மிஷின் வந்து 16 கான்ட்ராக்டர்களுக்கு தமிழ்நாட்டுக்கு சப்ளை ஆயிருக்கு. 273 மிஷின். அப்படின்னா அந்த மிஷின் எவ்வளோ ஓடுச்சுங்கிற டேட்டா வந்துருது ஆட்டோமேட்டிக்கா. அப்ப இவ்வளோ ஓடுனா இவ்வளோ மண் எடுத்திருக்கணுங்கிற டேட்டா வந்துருது இல்லையா? ஸோ இது எல்லாமே வந்து சயின்டிஃபிக்கா வந்து ப்ரூவ் ஆகுது. அதன் உச்சகட்டம் தான் இன்னைக்கு நடக்கிற ரெய்டு. இந்த ரெய்டுக்கு பிறகு ஒண்ணு கைது நடவடிக்கைகள். ஏன்னா இதுல வந்து குறிப்பா மாவட்ட ஆட்சித் தலைவர்கள் உள்ள வராங்க. அப்ப மாவட்ட ஆட்சித் தலைவர்களுக்கு எதிரா தான் வழக்கு போடப்பட்டு அந்த வழக்குக்கு இங்க ஹைகோர்ட் சம்மன் கொடுத்து சுப்ரீம் கோர்ட் சம்மனை ரத்து பண்ணுச்சு. அப்ப மாவட்ட ஆட்சித் தலைவர்களை கைது பண்ணாலோ, இல்ல அவர்கள் மீது இடி வந்து பெரிய அளவுக்கு நடவடிக்கை எடுத்தாலோ, இது தேசிய அளவுல விஸ்வரூபம் எடுக்கும் என்பது அவர்கள் கருத்து. இல்ல இப்ப காலையில இருந்து நியூஸ பாக்குறப்ப கதிரானந்த் அவர்களை மட்டும் தான் மையப்படுத்தி எல்லாம் நியூஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த எலெக்ஷன் டைம்ல அந்த பணம் முறைகேடா வச்சிருந்தது மட்டும் தான். மணல் கேஸ் அது ஃபுல்லா முழுசா கொண்டு வந்து அதை மையப்படுத்தி தான் நடக்குதா? அப்படிதான் தெரியுது. அதாவது பொதுவா மத்திய அரசு துறைகள், இடி மாதிரியான துறைகள் சில நேரங்கள்ல அவங்களே வெளியில தகவல கசிய விடுவாங்க. ம். இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி. அப்போ ம். கசிய விடப்பட்ட தகவல்களை எல்லாரும் நம்புவாங்க. இப்ப துரைமுருகனே அவரோட இன்டர்வியூல என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு என்னன்னே தெரியாதுங்க. எந்த டிபார்ட்மெண்ட் எந்த அதிகாரிகள் வந்தாங்கன்னு தெரியாது. உங்களுக்கு என்ன தெரியுமோ அவ்வளவுதான் எங்களுக்கும் தெரியும். இதுதான் இப்ப அவரு காலையில சொன்னது. அந்த இடத்துல ரகசியம் காத்துருவாங்க. எப்போ வந்து இது நமக்கு முழுமையாக இதோட வீழ்ச்சி தெரிய வரும்னா, அடுத்தடுத்த வாரங்கள்ல தான் தெரிய வரும். மணல் மேட்டரோட உண்மையான ப்ராப்ளம் வந்து ஜிஎஸ்டி லாஸ் மட்டும் இல்ல. ஜிஎஸ்டி லாஸ் போக 36.45 கோடி ரூபாய்க்கு தான் மொத்த இன்வாய்ஸ் போட்டிருக்கு. ரெகுலர் கியூஆர் கோடு உருவாக்கின இன்வாய்ஸ் 36.45 கோடி தான். ஆனா வந்து போலி கியூஆர் கோடு மூலமா 4730 கோடி ரூபாய் வந்து அந்த போலி கியூஆர் கோட்ல புழங்கி இருக்கு. இது வந்து ஒரு பெரிய டிஃபரன்ஸா வரும். அதாவது இவ்வளவு பணம் வந்து லாண்டர்டு மணி. பிஎம்எல்ஏ ஆக்டுக்கு கீழ பண சலவை. இந்த பண சலவை வரும்போது தான் அந்த பூஞ்சோலை ரெய்டு வருது. என்ன காரணம்னா, அவர் ஒரு 200 ஏக்கர்ஸ் கிட்ட வந்து அவர் லேண்ட் டீலிங் கடந்த ஒரு 1½ வருஷத்துக்குள்ள வேலூர், காட்பாடி இதை சுத்தி இருக்கிற 200 ஏக்கர் லேண்ட் டீலிங்ல அவர் சம்மந்தப்படுறாரு. அப்போ அதுக்கான பணம் எப்படி வந்ததுங்கிற கேள்வி இயல்பாக வந்துரும். சட்டவிரோத பண பரிமாற்ற சட்டத்தில் வந்து 3 விஷயம் முக்கியமானதுங்க. 3 கூறு. 3வது கூறு என்ன அப்படின்னா, சட்டவிரோதமாக பெற்ற பணத்தை வெள்ளை பணமாக மாற்றுவதற்கு நாட்டின் பொது பொருளாதாரத்தோடு இணைத்தல். இன்டகிரேஷன். லேயரிங், பிளேஸ்மெண்ட், இன்டகிரேஷன். இந்த 3 கூறு அதுல வரணும். லேயரிங்னா சட்டவிரோதமா பணம் பெற்று அதை பல இடங்கள்ல வைத்தல். பிளேஸ்மெண்ட் அது எல்லாருக்கும் தெரியும். இன்டகிரேஷன் வந்து அதை இணைத்தல். அதாவது என்கிட்ட 1000 கோடி ரூபாய் பணம் இருக்கு. ஆனா அது எல்லாமே ஒயிட் மணிங்கன்னு சொல்றது. அப்ப அந்த இன்டகிரேஷன் வந்து லிங்க் ப்ரூவ் ஆனா மட்டும்தான் இது உள்ள வராங்க. அது வந்து இப்பதான் வந்து அந்த இன்டகிரேஷன் லிங்க் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. எனவே தான் அந்த பூஞ்சோலையோட ரெய்டு இதுக்குள்ள வருது என்பது அவர்கள் கருத்து. இப்ப இது பெரிய சீரியஸ் மேட்டரா பார்க்கப்படுமா? ஏன்னா நெறைய அமலாக்கத்துறை ரெய்ட பார்த்திருக்கோம். சில முன்னாள் அமைச்சர்கள் மீது அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீதுலாம் நடந்திருக்கு. பட் ஆனா அதுக்கு பிறகு பெரிய இம்பாக்ட் இருந்த மாரி தெரியல. இது அந்த மாரி ஒரு சீரியஸ் கண்டிஷன் நோக்கி போகுதா? ஏனென்றால் காந்திநகர் வீட்ல ரெய்டு கதிரானந்த். அதே வீட்டில தான் துரைமுருகன் அவர்கள் வசிக்கிறார்கள். அப்போ கதிரானந்த் வீட்டில தாங்க ரெய்டு. அவங்க அப்பா அந்த வீட்டில இருக்காரு. அவ்வளவுதான் இதுல பாயிண்ட். அப்படி பார்ப்பதா? அப்படி இல்லைன்னா பூஞ்சோலை அவர் வீட்டில நடந்த ரெய்டு, அப்புறம் இவங்களுக்கு சொந்தமான பல கல்வி நிறுவனங்களோட ரெய்டு அதையும் சேர்த்து பார்ப்பதா? கல்வி நிறுவனங்கள் மீதான ரெய்டை ஏன் சேர்த்து பார்க்கணும்னா, நான் சொன்ன அந்த கடைசி கூறு. அதாவது இன்டகிரேஷன் என்கிற கூறு. சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கடைசி கண்ணி. அப்போ ஒரு 100 கோடி ரூபாய் அதை வந்து வெள்ளை பணமா மாத்தணும் அப்படின்னா, சட்டபூர்வமான தொழில் செய்வதன் மூலமா வெள்ளை பணமா மாற்ற முடியும். அதுல தான் அந்த நிறுவனங்கள் மீதான ரெய்டு வருது. வெறுமனே கதிரானந்த் அவரோட எலெக்ஷன் டைம்ல, அதுவும் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பிடிபட்ட, இன்னைய தேதி பார்த்தா 6 வருஷம்னு வச்சுக்க வேண்டியதான். 2025 பிறந்துருச்சு. அதுக்கு முன்னாடி பிடிபட்ட பணம், அது வந்து இதுல மேட்டரே இல்ல. அது தனி. ஆனா இதுதான் இதுல வந்து மேட்டர். என்ன காரணம்னா, ஐஐடி கான்பூர் மூலமா இந்த டேட்டா எடுத்திருக்கு. ஐஐடி கான்பூர் வந்து 4 டெக்னாலஜியை பயன்படுத்தியிருக்காங்க. ஒன்று ட்ரோன்,
இன்னொன்னு வந்து லைட் டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங் சர்வே, அதாவது LIDRங்கிற ஒரு சர்வே. அதை வச்சு டோட்டலா இந்தியா முழுவதுமே சேட்டலைட்டுகள், நிறைய சேட்டலைட்டுகள் நமக்கே தெரியும். இஸ்ரோ வந்து அனுப்புற சேட்டலைட். அந்த சேட்டலைட்டுகள் எல்லாமே வந்து லிடார் மூலமாக எங்கெங்க எவ்வளவு எவ்வளவு வந்து கனிமங்கள் எடுக்கப்படுகின்றனன்னு பார்க்குறாங்க. இதுல வந்து அரிட்டாப்பட்டி மேட்டர் வந்ததுக்கு பிறகு இது இன்னும் வேகம் பிடிச்சிருக்கு. அரிட்டாப்பட்டியில அரிட்டாப்பட்டியில டங்ஸ்டன் எடுக்கிறது மூலமாக அந்த பகுதிகளெல்லாம் பாழ்பட போகுது, சுற்றுப்புற சூழல் பாதிக்கப்படும், பெரிய அளவுக்கு அங்க சமண தொல் நாகரிகம்லாம் அழியுதுங்கிற குற்றச்சாட்டு வைக்கும்போது, இவ்வளோ பெரிய லேண்டு, இவ்வளோ பெரிய சாண்ட் மைனிங் ஸ்கேம் நடந்திருக்கும் போது அதுலேயும் சுற்றுப்புற சூழல் பாதிக்கப்பட்டிருக்கும், அதுலேயும் வந்து தொன்மங்கள் அழிக்கப்பட்டிருக்கும். எனவே அரிட்டாப்பட்டிக்கு தொடர்ச்சியாகவும் நீங்க இதை பார்க்கணும். இது அவங்க கருத்து. அதுக்கு பிறகு நான் பேசிட்டு இருந்த அந்த IIT கான்பூரோட ட்ரோன் சர்வே, லிடார் சர்வேக்கு அடுத்தது பேதிமெட்ரிக் அனாலிசிஸ்ன்னு சொல்றாங்க. பேதிமெட்ரிக் அனாலிசிஸோட டீட்டெயில்ஸ் வந்து உண்மையிலே எனக்கு தெரியாது. மிகப்பெரிய, அதாவது எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, இது ஆர்டினரியான ரெய்டு இல்லைங்கிறதுக்காக இதை நான் சொல்ல வரேன். இவ்வளோ பெரிய டெக்னாலஜியும் கான்பூர் IIT மாதிரியான ஒரு மிகப்பெரிய புகழ்பெற்ற ஒரு உலக புகழ்பெற்ற நிறுவனங்கள் அது ஒன்று. அதையும் இன்வால்வ் பண்ணி தான் இது செஞ்சிருக்கிறாங்க. அப்புறம் இது எல்லாத்தையும் ப்ரூவ் பண்றதுக்கு சேட்டலைட் இமேஜரி, அந்த சேட்டலைட் இமேஜரிஸ் எல்லாமே இருக்கு, அவங்க கையில் இருக்கு. எனவே இது வந்து மோர் சீரியஸ் மேட்டர். இது அப்படி ஈஸியா போக முடியாது. அதனால தான் முதலமைச்சரோட கன்சல்ட் பண்ற அளவுக்கு துரைமுருகன் அவர்கள் சென்று இருக்கிறார்கள். இப்போ வெறுமனே கதிரானந்த் ரெய்டு அப்படின்னா அவர் ஒரு MP, சிட்டிங் MP. சிட்டிங் MP மீதான ரெய்டு அப்படின்னு தான் பார்க்கப்படும். இந்தியா முழுவதும் சிட்டிங் MPகள் மேல எத்தனையோ ரெய்டுகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா இது மோர் சீரியஸ் மேட்டர். மைனிங்ல வந்து IAS அதிகாரிகள், IAS அதிகாரி அனுமதி இல்லாம மைனிங்கை வந்து நம்ம சாண்டெல்லாம் எடுத்து அனுப்ப முடியாதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இப்போ அவங்களுக்கு ஹை ப்ரெஷர் வரும். ஏன்னா அவங்க மேல் இடத்த கேட்டு தான் இதுக்கு அனுமதி கொடுத்துருப்பாங்க. அப்போ அவங்க ஆல் இண்டியா சர்வீஸ், அவங்க தனியாக வந்து அசோசியேஷன் வச்சுருக்காங்க. ஆல் இண்டியா சர்வீஸ் அசோசியேஷன் அவங்களுக்கு இருக்கு. அப்போ அவங்க வந்து அவங்கள காப்பாற்றிக் கொள்வதற்காகவே பல நேரங்களில் சில முயற்சிகளை எடுப்பாங்க. ஸோ புறந்தள்ளுற மாதிரி, அதாவது இதுக்கு முந்தைய எத்தனையோ ரைட் நடத்தினாங்க, என்ன ஆச்சுங்க, ஒரு நாள் செய்தி, 2 நாள் செய்தி, அப்படி புறந்தள்ளுகிற விஷயம் இல்லை இது என்பது கருத்து. கைது நடவடிக்கை அளவுக்கு போக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? கண்டிப்பாக வந்து முதல் கைதுங்கிறது அந்த பூஞ்சோலையாக இருக்கலாம். என்ன காரணம்னா, அந்த இன்டகிரேஷன் பார்ட்டுக்குள்ள அவர் வராரு. ஆரம்பத்தில் நான் சொன்ன PMLA ஆக்டோட 3வது கூறான பொது பொருளாதாரத்தோடு இணைத்தல், அதில் அவர் வராரு. அப்படின்னா அவரை வந்து செக்யூர் பண்ணி இவங்க விசாரிக்கலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் ED பழைய மாதிரி அதிரடி காட்டுறதே இல்லை. ஏன்னா சமீபத்தில் சுப்ரீம் கோர்ட்டில் EDக்கு ஏகப்பட்ட குட்டு விழுந்துருச்சு. முந்தானத்து கூட 17 மணி நேரம் விசாரணை நடத்துனீங்கன்னா அது மோஸ்ட் இன்ஹியூமன் டார்ச்சர் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. வேற ஏதோ ஒரு வழக்கில் சம்மந்தப்பட்ட ஒருத்தரை 17 மணி நேரம் தொடர்ச்சியாக விசாரணை பண்ணியிருக்காங்க, அண்ணன் தண்ணி கொடுக்காம. அப்போ அது வந்து இன்ஹியூமன் டார்ச்சர். அந்த டார்ச்சர் தாங்காமலே அவர் நிறைய சொல்லிடுவார். அப்புறம் கோஆப்ரேஷன், ஒத்துழைக்கவே இல்லைங்கிற குற்றச்சாட்டை சுப்ரீம் கோர்ட் வன்மையாக கண்டிக்குது. என்ன காரணம் அப்படின்னா, ஒருத்தர் வந்து தனக்கு எதிராக தானே சாட்சி சொல்ல முடியாது. இது சட்டத்தோட அடிப்படை கூறு, நீதி பரிபாலன கோட்பாடு. அப்போ அவர் கோஆப்ரேட் பண்ணலைன்னு சொன்னால் என்ன எதிர்பார்க்குறீங்க? நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் அவர் ஒத்துக்கிடணும்னு எதிர்பார்க்குறீங்களா? இவ்வளோ கேள்வியெல்லாம் அதில் கேட்டாங்க. அதில் தான் பல பேர் ஜாமீன்லேயே வந்துகிட்டே இருக்காங்க. எனவே இப்போ ED வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இதெல்லாம் கையாளுதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அதாவது ரொம்ப பொறுமையாக கையாண்டு கொண்டு போகிறார்கள். உடனே துரைமுருகன் அரெஸ்ட்டு, கதிரானந்த் அரெஸ்ட்டு அப்படி அவங்க போகாமல் இந்த இந்த கண்ணியில், இந்த சங்கிலி தொடரில் இருக்கிற கீழ்மட்டங்கள் அவங்கள தான் கை வைப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். துரைமுருகன் அவர்கள் முக்கியமான அமைச்சர், ஏறக்குறைய லிஸ்ட்ல 2வது இடத்துல இருக்கிறாரு. லிஸ்ட்ல 2வது இடம் தான். இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி அப்படின்னா அது தமிழ்நாடு கவர்மெண்ட் லெவல்ல திராவிட முன்னேற்ற கழக கட்சி அளவுல என்ன மாதிரியான தாக்கத்தை கொண்டு? நீங்க 2026 தேர்தலை வச்சு பாருங்க. 2026 தேர்தலுக்கு 1 வருஷம் சொச்சம் இருக்கு. 15 மாசம் 16 மாசம் இருக்கு. ஆனா பரபரப்பு என்னமோ திடீர்னு தமிழ்நாட்டுல இப்போ போன வருஷத்துலேருந்தே இருக்கு, 2024லேருந்தே இருக்கு. அப்போ இந்த பரபரப்புக்கு மேலும் உரம் ஊட்டுற மாதிரி தானே சம்பவங்கள் நடக்குது. அதே நேரத்தில் வந்து அண்ணா பல்கலைக்கழக மேட்டர், அதுக்கு எதிராக வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குஷ்பு வந்து கையில் சிலம்பெல்லாம் ஏந்திக்கிட்டு போராடிட்டு இருக்காங்க. கண்ணகி மாதிரி கையில் ஒரு சிலம்பை தூக்கி பிடிச்சி மதுரையில் நீதி கேட்டு
பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கேட்டு. அப்போ ஒரு பக்கம் பிஜேபி வந்து ஹெவி பிரஷர் குடுக்குது. இன்னொரு பக்கம் இரட்டை இலை வழக்கு, அதுல ஒரு ஹெவி பிரஷர் குடுக்குது. அப்போ 2, 3 முனைகள்ல பிஜேபி தமிழ்நாடு அரசியல் களத்த 2025ல சூடா வச்சிருக்கணும்னு விரும்புது. அதுல ஒரு விஷயம் இந்த மாரியான இடி ரெய்டுகள். இடி ரெய்ட்ல வந்து முழுக்க முழுக்க அது இதுலயுமே அரசியல் இருக்காது. அரசியல் பின்னணிய பார்க்கலாமா? இடி ரைடுலயும். அதாவது டைமிங்ல வேணா பார்க்கலாமே தவிர, அவங்க என்னதான் இருந்தாலும் அதிகாரிகள் முழுக்க முழுக்க அரசியலுக்கு பலியாக மாட்டாங்க. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஐஆர்எஸ் இடிங்கிற அந்த காம்போசிஷன் எப்படி வருதுங்க? இடியில இருக்கிற அதிகாரிகள் எல்லாருமே இந்தியா முழுவதும் பல்வேறு துறைகள்ல இருந்து பொறுக்கி எடுக்கப்பட்டவர்கள். அதாவது பல்வேறு இடிக்குன்னு தனியான ஒரு கேடர் கிடையாது. இப்போ உதாரணமா ஐடி, ஐஆர்எஸ் அப்படின்னு நீங்க வந்து ஒரு கேடர் இருக்கும். இடிக்கு அப்படி கிடையாது. ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீசர் இருப்பாரு, ஒரு ஐபிஎஸ் இருப்பாரு, ஒரு ஐஏஎஸ், சீனியர் ஐஏஎஸ் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பேட்ச்மேட் இருப்பாங்க. இங்கேயும் வந்து அந்த அதிகாரிகளோட கூட படிச்சவங்க, அவங்க பேட்சை சேர்ந்தவங்க இருப்பாங்க. இவங்க இடியில இருக்காங்களே தவிர, இடி துறையில இருக்கிற மூத்த அதிகாரிகளுக்கு இங்க இருக்கிற மூத்த அதிகாரிகள் ஏதாவது ஒரு வகையில ஒரு நெருக்கத்தோட இருப்பாங்க. அப்படிங்கும்போது கலீக்ஸ் மாதிரிலேயே வெறும் அரசியலுக்காக நடவடிக்கையெல்லாம் பாய வைக்கிறதுங்கிறது அது ரொம்ப கடினம். அரசியல்வாதிகள் பேர்ல வேணா அவங்க அழுத்தம் குடுக்கலாம். ஆனா என்னைக்கு வந்து ஐஏஎஸ் லாபி உள்ள இன்வால்வ் ஆகுதோ, அப்போ வந்து அது கொஞ்சம் கரெக்ட்டா தான் இருக்கும். இது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போன ஐஏஎஸ் மேட்டர் மணல். அதாவது நமது நண்பர்கள் சொல்ற மாரி அல்லது நான் யூகிக்கிற மாதிரி இது மணல் சம்பந்தப்பட்டது தான் என்று வைத்தால், நம்ம அடுத்தடுத்த வாரங்கள்ல பெரிய பெரிய அதிரடிகளை எதிர்பார்க்கலாம். நீ சொல்றத வச்சு பார்த்தா, இது ஏற்கனவே 1 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ரைட எதிர்பார்த்து 23ல இது வந்துருச்சுங்க. அதுக்கு ம். பிறகு ஆனா அத பிரேக் போட்டது தமிழ்நாடு கவர்மெண்ட் தான். என்னன்னா, ஹைகோர்ட்ல ஆர்டர் வாங்குனதுனால தான் அது பிரேக் ஆச்சு. அது பிறகு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7, 8 மாசம் வந்து அது அமைதியா தான் இருந்தது. சுப்ரீம் கோர்ட்ல மேட்டர் இருந்துச்சு. இப்ப சுப்ரீம் கோர்ட் பச்சை கொடி காட்டின பிறகு, அவங்க ஐஐடி கான்பூர்லாம் வச்சு இவ்வளோ பெரிய டெக்னிக்கலா இத ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. இடி ஹேண்டில் பண்ண மோஸ்ட் டெக்னிக்கல் வழக்குல இது ஒண்ணுன்னு எனது நண்பர்கள் சொல்றாங்க. கிரவுண்ட் லெவல்ல எப்படி சார் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இந்த மாரி இடி ரைடெல்லாம் என்ன ஒரு பார்வைய குடுக்கும்? கிரவுண்ட் லெவல்ல பரிதாபத்த பெரிய குடுக்குமா? பார்வையெல்லாம் வராதுங்க. வரவே வராதா? ஏன்னா, எனக்கு தெரிஞ்சு ஊழல் குற்றச்சாட்டுல மட்டும் தோற்கடிக்கப்பட்ட அரசுன்னு லாலு பிரசாத் யாதவ் விடுவாங்க. அவரு கூட ஒரு வாட்டி திருப்பி ஜெயிச்சு தானே வந்தாரு. ம், 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 தமிழ்நாடு அரசுலயே ஊழல் குற்றச்சாட்டு சர்க்காரியா கமிஷன் திமுக. ம், அது பிறகு எத்தனை வாட்டி திமுக ஜெயிச்சிருக்கு. ம். ரே கமிஷன் அது எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல வந்தது. ஜனங்க வந்து அத மட்டும் பார்க்கறது இல்ல. அது ஆனா அன்பார்ச்சுனேட் தான். ஆனா அப்படிதான் அரசியல் வந்து அப்படிதான் இருக்கு. அழுத்தம் வரும். பெரிய அளவுக்கு அழுத்தம் வரும். இப்ப திமுக கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு நிலைப்பாடு எடுக்க வேண்டிய விஷயம் வரும். மணல் மேட்டர்ல என்ன ப்ராப்ளம்னாங்க, உதாரணமா விசிக மாதிரியான கட்சிகளுக்கு அது சென்சிட்டிவ் மேட்டர். ஏன்னா கிராமங்கள்ல வந்து மணல் அளவுக்கு அதிகமான மணல் எடுக்கப்படுவது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. அந்த பாதிப்பு வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் தலையில தான் விடிஞ்சிருக்கு. அவங்க எப்பவுமே அதுல தெளிவா இருக்காங்க. மணல அள்ள விடக்கூடாது. நீங்க ஒரு படம் தசாவதாரம் படத்துல கூட அத பார்க்கலாம். ஒரு கேரக்டர் வந்து கமல் கேரக்டர் ஒடுக்கப்பட்ட இனத்தை சேர்ந்த கேரக்டர் தான். அவரு வந்து பேசும்போது, அ அ இந்த சிதம்பரம் பக்கத்துல ந ஒரு சம்பவம் நடக்கும். அதுல பேசும்போது மணல் மணல் அள்ளுறவங்க, அவங்க கேங் தான். அந்த கேங்குக்கு எதிரா தான் அவரு போராட்டம் நடத்திட்டு இருப்பாரு. இது வந்து கொஞ்சம் மோர் சீரியஸ் மேட்டர் தான். மணல் என்பது கிராமங்களுக்கு போய் சேருகிற ஒரு விஷயம். நெறைய கவர்மெண்ட்ல இப்ப திமுக ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது. செந்தில் பாலாஜி ஒரு சிக்கல்ல இருந்துகிட்டே இருக்காரு. அவருக்கு நீதிமன்றம் அப்பப்ப குட்டு வச்சுக்கிட்டு இருக்கு. பொன்முடி அவர்கள் ஒரு சிக்கல்ல இருக்காரு. இப்ப துரைமுருகனும் சிக்கல்ல இருக்காரு. இப்படி இருக்கிற அமைச்சர்கள்ல நெறைய பேர் சிக்கல்லயே இருந்தா, அது ரொம்ப க நெருக்கடியிலே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நகர்ந்துகிட்டு இருக்கும். கண்டிப்பாக. இப்போ பொன்முடி, அ து செந்தில் பாலாஜி விவகாரத்துல சுப்ரீம் கோர்ட் என்ன முடிவு எடுக்க போகுதுன்னு தெரியல. இப்போ வரப்போகுது, வாய்தா வரப்போகுது ஜனவரி மாசம். ம். அவங்க கூறுகிற விஷயங்களை எல்லாம் பார்க்கும்போது, சுப்ரீம் கோர்ட்டோட கருத்து ஓப்பன் கோர்ட்ல அவங்க சொல்ற விஷயங்களை எல்லாம் வைத்து பார்க்கும்போது, அவங்க ஒண்ணு வேற ஒரு மாநிலத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆர்டர் போடலாம். அது எப்போதுமே நடக்கக்கூடிய விஷயம். இதே மாதிரியான எத்தனை வழக்குகள் நிலுவையில் இருக்குன்னு பட்டியல் வாங்கியிருக்காங்க. எல்லா வழக்கையும் தூக்கி வேற மாநிலத்துக்கு மாத்தி விடலாம். நீங்க குறிப்பிட்ட பொன்முடி வழக்கு உட்பட. அப்போ இன்னும் ஒரு பெரிய அரசியல் நெருக்கடி இதுல உருவாகும். 2021 திமுக ஆட்சி வந்தது. இன்னைக்கு 25. 21ல இருந்து இன்றைய தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நெருக்கடிகள் அதிகமாயிட்டே தான் வருது. 2026க்கு இதனுடைய இம்பாக்ட் எதுவும் தெரியுங்களா சார்? 2026 நோக்கி தான் கொண்டு போறாங்க. மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, அதிமுகவுல அவங்ககிட்ட ஒற்றுமை இல்லைங்கிறது பெரிய மைனஸ் பாயிண்ட். கேப்பிட்டலைஸ் பண்றக்கூடிய அளவுக்கு இல்ல. ம். இப்ப நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச 5 அணி இருக்கு. 5 ம். அணியில விஜய் எவ்வளோ ஓட்டு வாங்க போறாருன்னு உண்மையிலே தெரியாது. 10% கூட வாங்கலாம். அப்போ 10% ஓட்டு விஜய்னா, அதிமுக ஒரு 20, 22% வாங்கும்.
32% 2 கட்சியிலும் சரியா போயிரும். பிஜேபி ஒரு 15% ஈஸியா வாங்கும். சீமான் ஒரு 7-8% வாங்குவாரு. ஸோ ஒரு 53% 50லேருந்து 55% ஓட்டு திமுகவுக்கு எதிரான ஓட்டு 4ஆ பிரியுமே. இல்ல பிஜேபி எதுவும் எடுத்துட்டு போக வாய்ப்பு இல்லையா? பிஜேபிக்கு ஒரு இப்போ பிஜேபின்னா அண்ணாமலை அவர்களுடைய ஸ்டாண்டு, இப்போ அவருடைய அண்ணாமலை வந்துங்க அவரோட அவருடைய ப்ராப்ளம் அரசியல்லாம் வச்சு. ஊர்கள்ல வந்து அந்த காலத்துல கிரைண்டர்லாம் வர்றதுக்கு முன்னாடி பாட்டிகள் உட்காந்து தோசை கறிப்பாங்க பார்த்துருக்கீங்களா? ஒரு பாட்டி தள்ளி விடும். ஒரு பாட்டி குழவி ஆட்டும். நிறைய பார்க்கலாம். எங்க ஊர்கள்லயே அப்பத்தான்னு சொல்லுவோம். குழவி ஆட்டும். இந்த ஆட்டுற வேகமும், தள்ளி விடுற வேகமும் ஒண்ணா இருக்கணுங்க. அப்பதான் மாவு அரைபடும். இங்க அண்ணாமலை வந்து கடுமையா ஆட்டுறாரு. தள்ளி விடுறதுக்கு அந்த அளவுக்கு வந்து பிஜேபியில ஆளே இல்ல. அண்ணாமலை கழிவிறக்க பாலிடிக்ஸ். அத தன்னைத்தானே சாட்டையால் அடித்துக் கொள்ளுதல் அப்படிங்கிறது ஒரு தன்னிறக்கத்த தான் ஏற்படுத்தணும். அது பக்திக்கு தான் லாயக்கப்படும். அரசியலுக்கு எப்படி லாயக்காகும்? அப்ப அண்ணாமலை அவரு என்ன தேசிய தலைமை இப்போ ஜனவரி மாசம் 2வது வாரம், 3வது வாரத்துல தேர்தல் நடத்தினா மாநில தலைவரா வச்சிருப்பாங்களா? வச்சுக்க மாட்டாங்களா? அதெல்லாம் யாருக்குமே தெரியாது. அது என்ன வேணாலும் முடிவெடுப்பாங்க தேசிய தலைமை. எடப்பாடி பழனிசாமி அதிமுக, பிஜேபி காம்பினேஷன் வரணும்னா அவர் அண்ணாமலை இருக்கக்கூடாதுன்னு முடிவெடுக்கலாம். பிஜேபி அண்ணாமலையை எடுத்துடுறோம், நீங்க எல்லாம் ஒண்ணா இருங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படி இதுல பழைய நிறைய இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்கு. அதனால தான் அதை நம்மளால கணிக்க முடியல. பட் எது எப்படி இருந்தாலும் அடுத்த 6 மாசத்துக்குள்ள எல்லாம் செட்டில் ஆகிற மேட்டர் தானே. நிறைவா ஒரு கேள்வி சார். இப்போ தமிழ்நாட்டுல பாஜக அந்த தலைமை பொறுப்புக்கு யாருன்னு தேர்ந்தெடுக்க பொறுப்பாளர்லாம் போட்டிருக்கிறதாக செய்தி. அண்ணாமலை அவருடைய பதவி மாற்றப்பட வாய்ப்பு இருக்கிறதா? என்ன மாதிரியான சேஞ்சஸ் பிஜேபில இருக்கலாம்? பாரதிய ஜனதாவை பொறுத்த வரைக்கும் ஒரு மாநிலத்தை அவங்க பிற மாநிலங்கள்ல வடகிழக்கை வெற்றி கண்ட விதம் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு வியூகம் உண்டு. என்னன்னா உடனடி வெற்றிக்கு அவங்க அவசரப்படுறது இல்லை. லாங் டேர்ம் பிளானிங் தான். 2026க்கு அவங்களுக்கு இங்க ஆட்சிக்கு வரணும்னு பிளான் இருக்கிற மாதிரி தெரியல. ப்ராபபிலி அதுக்கு அடுத்த தேர்தல் அப்படி நினைக்கலாம். 2029 மக்களவை தேர்தலில் அதிக சீட்டுகள் தமிழ்நாட்டில இருந்து கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கலாம். எது எப்படி இருந்தாலும் அண்ணாமலைக்கான டேர்ம் என்பது இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு மேல கொடுக்கறதுக்கு வழி இல்லையே. 5 வருஷம் இருந்து தமிழிசை மட்டும்தான் அங்க. இல்ல அவர் மேல ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்குன்னாங்களே. நம்பிக்கை இருக்கும். என்ன காரணம்னா அவர் வந்த பிறகு அவர் களத்துல ஆக்டிவா இருக்காரு. சரி, அண்ணாமலைக்கு முன் பின்னுன்னு பிரிச்சு பாருங்க. பிஜேபிங்கிற கட்சி பட்டி தொட்டிக்கு போய் சேர்ந்திருக்கு. ஆனா நான் சொன்ன மாதிரி மாவை ஆட்டுகிறவர்களுக்கும் தள்ளி விடுபவர்களுக்கும் இடையே பெரிய வித்தியாசம் இருக்காங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. ஈஸியான அனாலஜி தான். எல்லாருக்கும் புரியக்கூடியது தான். அப்போ அண்ணாமலை ரொம்ப ஆக்டிவா இருக்காரு. அண்ணாமலை தலைமையில போராட்டம் நடத்துறாங்க. அண்ணா பல்கலைக்கழக மேட்டர்ல வந்து குஷ்பு சிலம்பை ஏந்துறாங்க. இதெல்லாம் ஒரு நாள் செய்தியா மாறுது. ஓட்டா மாறணும்னா நீங்க மாவை தள்ளி விடுறவங்களோட வேகம் சரியா மேட்ச் ஆகணும். அது மேட்ச் ஆகல. அது பிஜேபி தலைமைக்கு தெரியும். அப்போ அந்த இடத்துல தான் அவங்க அதிமுக கேடரை நம்புறாங்க. அதிமுக கேடர் என்னன்னா அந்த மாவை தள்ளி விடுறதுல அவங்க அதிமுக இல்ல திமுக கேடர் அவங்களாம் எக்ஸ்பர்ட். எத்தனையோ தேர்தலா மாவை தள்ளி விட்டுருக்குல்ல. அதனால அவங்களுக்கு தெரியும் எந்த பக்கத்துல தள்ளி விட்டா எப்படி ஆரம்பிடுங்கிறது அவங்களுக்கு வந்து இன்வேர்டா தெரியும். பான் தாத்தா பாட்டா காலத்துல இருந்து அதை 72ல இருந்து அதிமுக கேடர் அதை தெரிஞ்சு வச்சிருந்திருப்பாங்க. இந்த இடத்துல அவங்க பிஜேபிக்கு தேவைப்படுவதுங்கிறது அதிமுக கேடரோட அந்த உழைப்பு, அரசியல் நுண்மான் நுழைவுலம். அதுக்கு தான் அவங்க இழுக்க பார்க்குறாங்க. எடப்பாடி பழனிசாமி அதில் ஹிண்ட்ரன்ஸ் என்னன்னா, அவர் எந்த வகையிலயுமே வந்து கட்சியை நம்ம பிடியிலிருந்து விடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அதுதான் அவரோட தவறு. நிறைய விஷயங்கள பகிர்ந்து கொண்டீங்க. ரொம்ப நன்றி சார்.